ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணால் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவில் எந்தெந்த கோர்ஸுக்கு எப்படி கவுன்சிலிங் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12th நல்ல மார்க் எடுத்து காலேஜுங்கிற ஒரு நெக்ஸ்ட் லைஃபுக்கு மூவ் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஏதோ சில தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்களால் பாஸ் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம், எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, அடுத்து அரியர் எக்ஸாம் வருது. அதில் பாஸ் ஆகி நீங்கள் காலேஜ் லைஃப் போய்க்கலாம். அது வரைக்கும் கவுன்சிலிங் போயிட்டுருக்கும். ஸோ யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. எப்போவுமே தோல்வி நிலையில்லை. வெற்றிக்கான முதல் படிக்கட்டே தோல்வி தான். நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க, ஃபெயில் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு லேர்னிங் அட்டம்ப்ட் தான் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th முடிச்சுட்டு நிறைய பேருக்கு காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் சொல்லி இந்த கோர்ஸ் படி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, அதனால் நானும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 12th என்ன கோர்ஸ் படிக்கணும்ட்டு விருப்பம் இருக்கோ, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சில ஆசைகள் இருக்கலாம். இந்த என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இல்லை வக்கீல் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். அதுக்காக நீங்கள் மார்க் எடுத்திருக்கிற மார்க்கை வச்சுட்டு அதுக்கான படிக்கட்டாக வச்சு இந்த 12th அப்புறம் உங்கள் காலேஜ் லைஃப்பை சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வேண்டா வெறுப்பாக படித்து உங்கள் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கூடாது. ஸோ உங்கள் கெரியர் எந்த விதமாக போகணுமோ அது மாதிரியான கோர்ஸ், அது மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கிற என்ஜினியரிங், மெடிக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கான கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணலாம், எத்தனை காலேஜ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கவுன்சிலிங் என்ஜினியரிங் கவுன்சிலிங். நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எல்லாத்துக்கும் தோன்றது என்ஜினியரிங் கோர்ஸ் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சினிமா படமாக இருக்கட்டும், என்ன நம்ம சொந்தக்காரவங்களாகட்டும், எல்லோரும் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியரிங்க்கு ஒரு நல்ல ஸ்கோப்பு இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதில் ஸ்கோப் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது, நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ஜினியரிங்கில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. இதில் 4 வருஷம் படிக்கணும், 8 செமஸ்டர் இருக்குது. அடுத்த டைப் பிஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5 வருஷ கோர்ஸு, 10 செமஸ்டர் இருக்கும். நீங்கள் இப்போ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் கீழே சொல்கிற இந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த காலேஜோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதில் நல்ல குவாலிஃபைடு ஸ்டாஃப் இருக்காங்களான்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தனியாக சப்ஜெக்ட் வச்சு அதை இப்போ நிறையா காலேஜில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எடுக்கிறவங்க இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் எடுக்கலாம். ஃப்யூச்சரில் நிறையா கெரியர் ஸ்கோப் இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு இருக்குது. ரெண்டாவது, மாணவர்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே எந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நிறைய பேர் படிப்புன்னு படிப்பை பற்றியே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அதில் நீங்கள் படிக்கிற ஓரியன்டான ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம படித்து முடித்தது கேம்பஸ் செலக்ட் ஆகலைன்னா கூட வெளியே வந்தால் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த உங்கள் கோர்ஸ் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆஃப்லைன் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். நான் இங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கவுன்சிலிங் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் ஸ்டடீஸ் படித்தவங்க, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 40% மார்க் எடுத்திருக்கணும். வொக்கேஷ்னல் குரூப் எடுத்தவங்க ஃபிசிக்ஸு,
மேக்ஸ் அது போக நீங்கள் வொக்கேஷ்னல் கோர்ஸில் வந்துட்டு 40% வந்து மார்க் எடுத்திருக்கணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு 6/5/24 6/6/24 வரைக்கும் இருக்குது. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வரும். பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி, 10th 12th, அது போக வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி இருந்தால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கினா போனோஃபைட் சர்டிஃபிகேட், இது எல்லாம் வந்து தேவை. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ஜினியரிங் கோர்ஸுக்கு அடுத்தபடியாக மாணவர்கள் அதிகமாக விரும்பி எடுக்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்பு இருக்குது. இதுலேயும் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் வந்து எடுக்கிறாங்க. இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற 164 காலேஜ், கவர்மெண்ட் ப்ளஸ் எய்டட் காலேஜ் எல்லாமே வந்துட்டு இதில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்துட்டு 100க்கு மேற்பட்ட கோர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இப்போ மருத்துவம், உணவு சார்ந்த படிப்பு, உயிர் நுண்ணுயிரியல், பொறியியல் பாடங்களில் கிடைக்காத கோர்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டு கிடைக்கும். ஏன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான அதே கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இருக்குது. இதுக்கான கவுன்சிலிங்கும் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 6/5/2024, 20/5/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்துட்டு 10/6 15/6 வரைக்கும் நடக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு 24/6 29/6 வரைக்கும் வந்து நடக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸும் வந்து 10th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி, ஆதார், அது போக வந்துட்டு நீங்கள் தமிழ் வழியில் படித்ததுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக லைக் பண்ணக்கூடிய, அதிகமாக போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்ஸ். இதை வந்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு வேளாண்மை சம்மந்தமாக, தோட்டக்கலை சம்மந்தமாக, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான கோர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் வந்துட்டு தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய மீன்வளம் சம்மந்தமான கோர்ஸும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய கோர்ஸும் வந்துட்டு ஒரே போர்ட்டலில் ஒரே அப்ளிகேஷனில் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு 2 டைப்பில் வந்துட்டு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு, இன்னொன்று வந்து டிப்ளமோ கோர்சஸ். இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இதில் வந்துட்டு யூஜி கோர்சஸ் எல்லாம் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீன்வள பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இந்த 2 யூனிவர்சிட்டியும் கம்பைன் பண்ணி ஒரே அப்ளிகேஷனில் ஒரே போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணும்போது மட்டும் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்களா இல்லை மீன்வள பல்கலைக்கழகம் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அதோட கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோ லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் புதுசாக வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ் வந்து லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், அடுத்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர், அடுத்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங். இதெல்லாம் வந்துட்டு புதுசாக இந்த வருஷம் லான்ச் ஆன டிப்ளமோ கோர்ஸு. இப்போ இந்த கோர்ஸுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னா இதோட கவுன்சிலிங்கும் வந்து ஆன்லைன் பேஸ்டு தான் வந்து. இதில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 16 யூஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க.
இந்த 14 யூஜி கோர்ஸுக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு 2806 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கட் ஆஃபும் வந்து இருக்கும். மீன்வள பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு 6 யூஜி கோர்ஸு 3 ப்ரொஃபஷ்னல் வொகேஷ்னல் கோர்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக சேர்த்து 345 சீட் வந்து இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு 6 ஜூன் 2024. இந்த மோடும் வந்து ஆன்லைன் மோடு தான். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைம் வந்து அதிகமாக எடுத்ததுனால என்னால் ஃபுல்லாக எல்லா கோர்ஸும் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுக்கான பார்ட் 2 வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து சீக்கிரத்தில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இது போக வந்துட்டு இன்னும் வந்து உங்களுக்கு லா காலேஜ் கவுன்சிலிங் இருக்குது, அது போக வெட்டினரி காலேஜ் கவுன்சிலிங் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா கோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான எல்லா டீட்டெயில்டு வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ணி அதுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து டெய்லி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.